ஒரு இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சிக்கல் எல்லா மதத்திலும் இருக்குது, அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒற்றுமையின்மை, ஜாதி வேறுபாடுகள். ஸோ இதில் வந்து ஒரு ஆலயத்தை இந்த சமுதாயம் நடத்தணுமா, அந்த சமுதாயம் நடத்தணுமா, இவங்க கிட்ட கொடுக்கணுமா, அவங்க கிட்ட கொடுக்கணுமா, இதுவே நம்மளால எங்கள் ஊரான காஞ்சிபுரத்தில் ஒவ்வொரு வருஷமும் WWF மாதிரி வடகலை சமுதாயத்திற்கும் தெங்கலை சமுதாயத்திற்கும் ஒரு சண்டை போட்டு வீடியோ போடுறாங்க, பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? அந்த ஒரு சிறிய பிரச்சனையில் 200 ஆண்டுகளாக, இது வந்து இப்போ ஏதோ 10 வருஷமா நடக்கல, பிரிட்டிஷ் காலங்களுக்கு இருந்து நடந்து கொண்டிருக்கிறது, கோர்ட்லயே இருக்கு, 150 வருஷத்துக்கோ மேல, அதுக்கு மேல கோர்ட்ல இருக்கு. அதை தீர்த்து வைக்க முடியல. எதுக்கு சொல்றேன்னா, நான் அரசாங்கத்தின் மீது நான் ஒரு கையை இப்படி காட்டி, ஒரு விரலை காட்டி ஊழல் செய்கிறீர்கள் என்று காட்டும் போது நான் ஒழுங்கா இருக்கனாங்கிறது 4 கை, எனக்கு 4 fingers are pointing back at me. அதை வந்து நான் I know that this is an unpopular opinion. ஆனால் நான் வந்து இங்கே பாப்புலராக ஒப்பீனியன் சொல்லிட்டு போகிறதுக்காக வரல. எனக்கு என் மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள், ஒன்று, அரசாங்கம் Hindu religious and charitable endowments, the department is looting the temples, மாற்று கருத்து இல்லை. சரியாக நிர்வகிக்கவில்லை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை மாற்றி அமைப்பதற்கு 2 வழி இருக்கு. ஒன்று, is it possible to effect reform? இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நம்மளால முடியுமா, முடியாதா? ஒன்று. மாற்றம் இந்த சிஸ்டம்குள்ள கொண்டு வர முடியல, இது கவர்மெண்ட் நடத்துற வரைக்கும் இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு வந்தால் அதை மாற்றி நிர்வகிக்கிறதுக்கு என்ன ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்? நான் ஒரு விஷயம் மட்டும் நான் ஏற்றுக்க மாட்டேங்க. அதாவது இந்த கோவில்கள் எல்லாம் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களிடையே கொடுக்கப்பட்டால் எல்லோரும் நேர்மையாக இந்த கோயில்களை நிர்வகிப்பாங்க, நான் ஏற்றுக்கவே மாட்டேங்க. எல்லா சமுதாயத்திலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், அயோக்கியர்களும் இருக்கிறார்கள். அண்ட் என்ன நடக்கும்னா, திரு ரமேஷ் சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான கோயில்களில் ஒருவேளை பூஜைக்கு கூட காசு இல்லை. அந்த கோவில்களுக்கு பிரச்சனை வராது, ஏன்னா யாருமே அது பக்கம் போக மாட்டாங்க. பணம் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போட்டி வரும். அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், அவர்களும் இந்துக்கள் தானே, பெரும்பாலானவர்கள் இந்துக்கள் தானே. அவங்க இந்த கோயில்கள் எல்லாம் எடுத்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் தான் ட்ரஸ்டி, மெஜாரிட்டி எங்களுக்கு தான். யார் அதை தடுக்க முடியும்? இப்போ நம்ம சொல்கிறோம், ஒரு கோவிலில் இந்த கோவில் ஒழுங்காக நிர்வகிக்கப்பட வேண்டும், அரசாங்கம் நிர்வகிக்கல, சரி, தனியார் ஒரு அமைப்பு, அந்த அமைப்பில் ஒரு 4 ஆளுங்கட்சி, ஒரு 3 பேர் எதிர்கட்சி, வேற இன்னொரு கட்சி, ஒரு 10 பேர் வந்து டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. உங்களாலேயோ என்னாலேயோ இங்க ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய யாராலேயாவது எப்படி தடுக்க முடியும்? திருப்பி இதே நீதிமன்றம் தான். கோவில் சிறைப்பட்டதற்கு காரணம் நாம தான். நான் எல்லாத்துலேயும் ஒரு குரூடாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம வீட்டை கதவை திறந்து வச்சாக்க 4 கால் பிராணி உள்ளே வரும். 4 கால் பிராணி உள்ளே வருது, குத்தம் 4 கால் பிராணி மேலையா இல்லை வீட்டு கதவை திறந்து வச்சவன் மேலையா? நான் என்னைக்காவது ஐயோ 4 கால் பிராணியே நீ ஏன் உள்ளே வந்துட்ட, வெளியில் போ, தயவு செஞ்சு போ அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ஆனால் கோவிலில் பொறுத்த வரைக்கும் நம்ம கோவிலை திறந்து வச்சுட்டோம் கதவை, யார் யாரோ உள்ள வரா, யார் யாரோ என்னென்னமோ செய்கிறா. கடைசியில் பழி யாருக்குன்னாக்க, இப்போ இன்னைக்கு இந்த மேடையில் யாருக்கு மேலே பழி தெரியுமா? வடகலைக்கும் தெங்கலைக்கும் தான் பழி. கோவிலில் நடக்கிற பிரச்சனையில் இப்போ என்ன பிரச்சனை? கோவில் விடுதலை அவசியமா அரசியலான்னு சொன்னால் அங்கே பார்த்தியா வடகலையும் தெங்கலையும் சண்டை போடுறான், அதனால் அரசியல்வாதிகிட்ட அரசுகிட்ட இருக்கணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இதுன்னு புரியல. ஊழல் பண்ணுறது தெருவில் 2 பேர் சண்டை போடுறதுக்கு சமமா? ஊழல் செய்யறது யாரு? நிர்வாகத்தில் இருக்கிறவன் ஊழல் செய்யறான். நிர்வாகத்தில் யார் இருக்கணும்? இந்த நாடு எல்லாம் நன்னா பேசலாம், காந்தி, நேரு, அம்பேத்கர் எல்லாம் பேசலாம். நாடு எல்லாரும் யார் பேரெல்லாம் விட்டணும் அவ பேரெல்லாம் சேர்த்துக்குங்க. இந்த நாடு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதுன்ற எல்லாரும் ஒத்துக்கிறோம், கரெக்டா? அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள என்ன சொல்றது? ஆர்டிகல் 26 என்ன சொல்றது? மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்தந்த சம்பிரதாயங்களுக்கு உரிமையுடையது, அந்த சம்பிரதாயங்களே பார்த்து கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்றது.
இது அடிப்படை. இதுக்கு கீழே தான் அதுக்கு மேல சட்டங்கள்லாம் வருது. இந்த இந்து சமய அறநிலைத்துறை சட்டமும் அதுக்கு அடியில் தான் வருது. அதனால சட்டத்தை சரியா தான் இயற்றிருக்காங்க. நான் சொல்றது எழுதிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சட்டம் ஒழுங்காக தான் இருக்கு. செக்ஷன் 23 சார் இருக்காரு, கரெக்ட் பண்ணுவார். என்ன கரெக்ட் பண்றதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. செக்ஷன் 23 HRNC ஆக்டில் கோவிலுடைய நிர்வாகத்தை மேற்பார்வை பண்றதுக்கு மட்டும்தான் அரசுக்கு உரிமை இருக்கு. சரியா? இப்ப நிர்வாகமே பண்றது என்னதுன்னா அந்த சட்டம் மீறல். சட்டத்துக்கு விரோதமா ஒருத்தன் செயல்பட்டு இருக்கிறத எப்படி எல்லாரும் ஆதரிக்கிறாங்கன்னு தெரியல. என்ன சாக்கு சொல்லி வடகலத்தங்களை சண்டையை சாக்க சொல்லி சட்டவிரோதமா ஒருத்தன் கோவில்ல உட்கார்ந்து நாட்டாம பண்றத எப்படி ஒத்துக்கலாம்? அந்த கோவில்ல உனக்கு என்ன வேலை அரசுக்கு? நாம எல்லாரும் தனிப்பட்ட மனிதர்களாக வருமானம் ஏற்றுகிறோம். இயற்றிய வருமானத்திற்கு வருமான வரி செலுத்த வேண்டும் என்று நாட்டின் சட்டம். வருமான வரி சரியாக செலுத்துகிறோமா என்பதை பார்ப்பதற்காக வருமான வரி துறை இருக்கிறது. வருமான வரி துறையினுடைய வேலை என்ன? நீ ஈட்டக்கூடிய வருமானம் சரியா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஒழுங்கான முறையில் தான் ஈட்டுறியா, வருமானம் ஈட்டுறியான்னு பார்க்கணும். நீ எப்படி செலவு பண்றேன்னு பார்க்க முடியாது அந்த துறையால. அது உன்னோட இஷ்டம். சரியா? இதே போலத்தான் இந்து சமய அறநிலைத்துறைன்னு ஒரு துறை இருக்கட்டும். கோவிலுடைய வருமானம் எல்லாம் சரியா ஈட்டப்படுறதான்னு பார்க்கட்டும். ஒரு படிக்கு மேல போய் எப்படி ஒழுங்கா செலவு பண்றான்றது பார்க்கட்டும், தப்பு சொல்லல. ஆனா வருமானத்தை நான் வாங்கிட்டு நானே செலவு பண்ணி நான் சொல்றதை நானே ஆடிட் பண்ணி நானே எல்லாத்தையும் பண்ணி கடைசியில பழி வடகலத்தங்களை மேல அப்படின்னா எப்படி ஒத்துக்க முடியும்? இந்த வருமானத்தை ஒழுங்கா ஈட்டுறார்களான். இப்போ சுமன் சார் சொன்னாரு, அழகா சொன்னார், கியூர் should not be worse than the disease. என்ன கியூர், எதுக்கு டிசீஸ், என்ன கியூர் இல்ல? இன்னைக்கு இருக்கிற சட்டத்தை நீங்க ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணாக்க கியூர் இருக்கு. அடுத்து கேட்டாரு, யார்கிட்ட கொடுப்பீங்க? இதே கேள்வி எல்லாரும் சொல்லி எல்லாரையும் குழப்படிச்சிருது. என்ன யார்கிட்ட கொடுக்கணும்? சட்டம் என்ன சொல்றது? அவர்கிட்ட கொடு. சட்டம் என்ன சொல்றது? 46 தானே சார்? 46 என்ன சொல்றது? ஒரு கோவிலுக்கும் அறங்காவலர்கள் இருக்கணும்ன்றது. அறங்காவலர்கள் யார் இருக்கணும்னு அதுக்கு குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ப அறங்காவலர்களை நியமனம் பண்ணி கோவிலை நிர்வாகம் பண்ண வச்சுட்டு அவங்க நிர்வாகம் ஒழுங்கா பண்றாங்களா, வருமானத்தை ஈட்டுறாங்களான்றது மேற்பார்வை பண்றதை செக்ஷன் 23 படி பார்க்க வேண்டியது இந்து சமயத்தினுடைய கடமை. 99.7% கோவில்களுக்கு, 40,000 கோவில்கள்ல 99.7%க்கு கோவில்ல அறங்காவலர்களே இல்லை. அப்போ காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமி கோவில்ல எடுத்துப்போம், எடுத்துக்கலாம். நான் பேசுறேன் வடகலத்தங்களை சண்டைய. அந்த கோவில்ல அறங்காவலர்கள் இருக்காங்களா? எத்தனை வருஷமா இல்ல? அங்க இல்லாம செஞ்சது யாரு? 65 இருந்து இன்னி வரைக்கும் இல்லைன்னா யார் அதுக்கு காரணம்? அத வேணும்னு அங்க அறங்காவலர் போடாம அந்த ஸ்கீம் படி அங்க ஒரு எக்ஸிகியூட்டிவ் ட்ரஸ்டி இருக்கணும்னு சொன்னா அந்த எக்ஸிகியூட்டிவ் ட்ரஸ்டி யார் போடுறான்? ஈவாத்துக்கு போடுறான். தனக்கு யார் வேணுமோ அவனை கொண்டு போய் அங்க உட்கார வைக்கிறது. அவன் வந்து 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டுறது. அந்த சண்டையில இவங்க 2 பேரும் அவன் சொன்னார் பார்த்தீங்களா, கொளுத்தி போடுறதுன்னு. அந்த கொளுத்தி போட்டு அதுல யாரோ 2 பேர் உணர்ச்சி வசப்பட்டு சண்டை போட்டா அதை பெருசா பேசிட்டு 40,000 கோயிலை நீங்க ஆளுமை பண்ணுவீங்கன்னா என்ன அர்த்தம்? சட்டவிரோதமான செயலை ஏன் நியாயப்படுத்துறீங்க? சட்டவிரோதமான செயலை சட்டவிரோதமான செயல்னு சொல்றதுக்கு ஏன் நமக்கு தைரியம் இல்லை? சட்டத்துக்கு உட்பட்டா நாங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு? தைரியம் இருந்தா சட்டத்தை மாத்துங்க, சொல்லுங்க. கோவில்களை நாங்க தான் இனிமே நிர்வகிக்க போறோம்னு சொல்லுங்க. அது உச்ச நீதிமன்றத்தில் போய் நாங்க அதை பார்த்துக்கிறோம். அது சொல்லுமா சொல்லாத அந்த சட்டம்னு?